நம் முப்படைகள் ஏன் வெவ்வேறு மாதிரியான சல்யூட் அதாவது வீர வணக்கம் செலுத்துகிறார்கள் என்பது தெரியுமா? அதை பற்றி பார்க்கலாம் விரிவாக. நம் முப்படைகளான இந்திய ராணுவம், இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கப்பற்படை ஆகியவற்றின் உடைகள் வெவ்வேறு நிறங்களில் இருக்கும். அவர்களின் போர் முறையும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானது. அவர்களின் பதவிகளின் தரமும் வெவ்வேறாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் அவர்கள் வீர வணக்கம் செலுத்தும் முறையும் வெவ்வேறாக இருக்க காரணம் என்ன என்பதனை பற்றி பார்க்கலாம். சல்யூட் அடிப்பது என்பது மரியாதை செலுத்துவதாகும். இந்த சல்யூட் ஒரு தனி மனிதனுக்காக அளிக்கப்படவில்லை. அந்த நபரின் சாதனைகளுக்காகவும் அவர் அணிந்திருக்கக்கூடிய உடையின் மதிப்பிற்காகவும் அவருடைய பதவியின் பெருமைக்காகவும் அளிக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். இந்தியாவின் ஒவ்வொரு படையிலும் எவ்வாறு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையும் வரலாற்றையும் பார்க்கலாம். இந்திய ராணுவம் உள்ளங்கை திறந்த நிலையில் முன்னோக்கி இருக்க வேண்டும். அனைத்து விரல்களும் ஒன்றுடன் ஒன்று கட்டை விரலுடன் இணைந்திருக்க வேண்டும். நடுவிரல் கண் புருவத்தை தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். இவ்வாறுதான் இவர்கள் சல்யூட் அடிப்பார்கள். போர் சமயத்திலும் இயற்கை பேரிடர்களின் போதும் தங்கள் இன்னுயிரையும் கொடுக்கும் உன்னத வீரர்களை கௌரவப்படுத்தவும், அது மட்டுமில்லாமல் சல்யூட் அடிக்கும் போது தான் எந்தவிதமான தீய எண்ணத்துடனும் இல்லை மற்றும் நான் என் கையில் எந்தவித ஆயுதத்தையும் மறைத்து வைத்திருக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தவும் இந்திய ராணுவத்தில் இவ்வாறு சல்யூட் அடிக்கப்படுகிறது. அடுத்து இந்திய கடற்படை. இதில் எவ்வாறு சல்யூட் அளிக்கப்படுகிறது, அதற்கு பின்னால் உள்ள காரணத்தையும் பார்க்கலாம். உள்ளங்கை திறந்த நிலையில் கீழ்நோக்கி இருக்க வேண்டும். கையை திருப்பிய நிலையில் உள்ளங்கை தோள்பட்டையை நோக்கி இருக்குமாறு தலைக்கு 90 டிகிரி கோணத்தில் செங்குத்தாக இருக்க வேண்டும். இதற்கான காரணம், அந்த காலத்தில் கப்பலில் வேலை செய்யும் பணியாளரின் கைகளில் கிரீஸ், எண்ணெய் கரை போன்றவை படிந்திருக்கும். அந்த கரையோடு தன் உயர் அதிகாரிக்கு சல்யூட் அடித்தால் அது அவரை அவமதிப்பதாகும். எனவேதான் சல்யூட் அடிக்கும் போது இந்திய கடற்படை வீரர் தன் உள்ளங்கையை கீழ்நோக்கி வைத்துள்ளார். அதற்கடுத்து இந்திய விமானப்படை. இவர்கள் உள்ளங்கை திறந்த நிலையில் 45 டிகிரி கோணத்தில் சாய்வாக, அதாவது தரையை நோக்கி இருக்க வேண்டும். கையை திறந்த நிலையில் ஒன்றோடு ஒன்று இணைத்து 45 டிகிரி கோணத்தில் தரையை நோக்கி இருக்க வேண்டும். இந்திய விமானப்படை சல்யூட் மற்றும் இந்திய கப்பற்படையின் சல்யூட்டிற்கு இடையில் இருக்க வேண்டும். இதற்கான காரணம், பண்டைய காலத்தில் இந்திய விமானப்படை இராணுவத்தின் சல்யூட் அடிக்கும் முறையைத்தான் பயன்படுத்தி வந்தது. ஆனால் விமானப்படை தனக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும் என்று மார்ச் 2006 இந்த புதிய முறையை பின்பற்ற தொடங்கியது. இந்த வீடியோவின் மூலம் முப்படைகளும் அவர்களுடைய சல்யூட் அடிக்கும் முறையும் அதற்கான காரணத்தையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள்.